ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ரிச் ப்ரோட்டீன் உள்ள ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். இது வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியும் கூட. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு நமக்கு ஒரு கைப்பிடி அளவு சோயா பீன்ஸ் தேவைப்படும். இங்கே சோயா பீன்ஸ் சொல்லுவாங்க, இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா மீல் மேக்கர். இது பெரிய சைஸில் இருக்குது, சின்ன சைஸில் இருக்குது. ரெண்டில் எது இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சம் சுடுதண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவைப்படுற பொருள் பீட்ரூட் முழுசாக தேவைப்படாது, ஒரு அரை பீட்ரூட் போதும். இப்போ நம்ம செய்கிற அளவு பார்த்திங்கன்னா 3 தோசை நம்மளுக்கு கிடைக்கும். அடை மாதிரி கிடைக்கும் நமக்கு, அதனால் 3 தோசை கிடைக்கும். இதை தோல் சீவிட்டு நம்ம துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவைப்படுறது மாவு. இது ராகி மாவு. நீங்கள் கோதுமை மாவு இருந்தால் கூட அதில் கூட செஞ்சுக்கலாம். இப்போ ரிச் ப்ரோட்டீனாக இருக்கணுங்கிறதுக்காக நான் ராகி மாவு எடுத்துருக்கிறேன். ராகி மாவு 1 கப்பு. அது கூட தேவையான அளவு உப்பு கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள், அதாவது மிளகுத்தூள், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்க பீட்ரூட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ அதை ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா சோயா பீன்ஸ், அதை தண்ணி வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் புழிஞ்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு க்ரஷ் மட்டும் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பக்குவம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். இது கூட எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். இப்போ க்ரஷ் பண்ண சோயா பீன்ஸை நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மாவு, பீட்ரூட்டு, அது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, நிறைய தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். இதோட பக்குவம் பார்த்திங்கன்னா அடை தோசை இருக்குது பார்த்திங்களா, அதோட பக்குவத்துக்கு நமக்கு தேவைப்படும். உப்பு நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது வெயிட் லாஸ்க்கான ரெசிபி, அதனால் உப்பு கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கணும். எண்ணெயும் ஆட் பண்ணக்கூடாது. இதுக்கு மொத்தமாக எனக்கு 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி தேவைப்பட்டது. கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பீட்ரூட்டு அதுக்கப்புறம் போட்ட சோயா மாவு எல்லாமே ஒன்றோட ஒன்று ஒட்டியிருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் கை விடாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தேவைப்பட்ட கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. அடை பக்குவத்துக்கு நீங்கள் பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது 3 பால் நம்ம பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது 3 அடை தோசை தாராளமாக வரும். வெயிட்லெஸ் இருக்கவங்க 2 அந்த மாதிரி சாப்பிடுவோம். இப்போ அளவு கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் கம்மியாக எல்லாத்துலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம சுட்டு எடுத்துடலாம். தோசைக்கல் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. நெய், பட்டர் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். தோசைக்கல்லை ஒட்டாமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை தண்ணி தொட்டுட்டு அதுக்கப்புறம் அது மேலே அடை மாதிரி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. மாவு சும்மா வெறுங்கையில் தொட்டோம்னா மாவு கையில் ஒட்டிக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி கையில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, திருப்பி போட்டுக்கலாம். அதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ரிச் ஹை ப்ரோட்டீன் தோசை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன். இதை கையில் உங்களால் ப்ரெஸ் பண்ண முடியல அப்படின்னா தோசை கரண்டி எல்லாம் குழிக்கரண்டி இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே வச்சு கூட நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுத்துடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்டுத்தரேன். இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு அதுலேயும் தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அதை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா தோசை கரண்டி வச்சு கூட இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் எதில் பண்ணாலுமே கொஞ்சம் தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இதுவும் அதே மாதிரி ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் திருப்பி போட்டுக்கோங்க. 2 பக்கம் ஒரு 5 நிமிஷம் வச்சு திருப்பி போட்டிங்கன்னா நம்மளோட ரிச் ஹை ப்ரோட்டீன் ரெசிபி ரெடி ஆயிரும். இந்த ரெசிபியை பண்ணுறதுக்கு மீடியம் ஃப்ளேமில் மட்டும்தான் வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சா சீக்கிரமாக அடி பிடிச்சிடும். லோ ஃப்ளேமில் வச்சா ரொம்ப நேரம் எடுத்துக்கும். அதுவும் வேகிறப்ப நல்லா இருக்காது, கிறிஸ்பியாகவும் வராது. பாருங்கள், நம்மளோட 3 அடையும் நம்ம சுட்டு எடுத்துட்டோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. இன்ஸ்டண்ட்டான ஒரு தோசை கூட ரெடி ஆயிடுச்சு. இது ரிச் ப்ரோட்டீனும் கூட, இன்ஸ்டன்ட் தோசையும் கூட. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவோட நாளைக்கு பார்க்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹாசினி. டாட்டா, பபாய்.